இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இந்த தீபம் ஏற்றினால் உங்கள் வாழ்க்கையில சூப்பரா செழிப்பு கிடைக்கும். செழிப்பான வாழ்க்கையா தான் மாறும் உங்கள் வாழ்க்கை அப்படின்னா, என்ன தீபம்னு கேட்குறீங்களோ அதான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். இந்த சனிக்கிழமைனாலே திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இந்த சனிக்கிழமை ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம். சனி பகவான் பெருக்கம், சனி பெருக்குன்னு சொல்லுவாங்க. சனி அதிகமா அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர். அப்ப இன்னைக்கு இந்த நாளை பயன்படுத்தி இந்த தீபம் ஏத்தும்போது நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயம் திரும்ப திரும்ப நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். எனது குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. புரியுதுங்களா? குடும்ப வாழ்க்கையில நமக்கு அந்த ஒரு கிரியேட் ஆகும் உள்ளுக்குள்ள. ஒரு இமேஜினேஷன் கிரியேட் நம்ம இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. பொதுவா நான் வந்து வாழ்க்கையில சூப்பரா வருவேன். நான் பெரிய புகழ் அடைவேன். அந்த மாதிரி இல்லாம இது என்ன வேணுமோ கொஞ்சம் பர்ட்டிகுலரா வச்சு கேட்டுட்டு எத்தனை 27 தடவை ஒரு வாக்கியம் அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த வாக்கியத்தை 27 தடவை மறுபடியும் சொல்லிடுங்க. நீங்க என்ன மந்திரம் சொல்றீங்களோ, நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க கேட்டீங்களோ, அது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னால முழு சக்தி உங்களுக்கு கிடைக்கணும். முழு சக்தி எப்ப கிடைக்கும் அப்படின்னா, மனமற்ற நிலையில கிடைக்கும். மனமற்ற நிலை எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நம்ம அமைதியா உட்கார்ந்திருக்கும்போது கிடைக்கும். அந்த முழு சக்தி நம்ம கிடைக்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் நடக்கும். எல்லாமே நடக்கும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டருக்கு டெலிகாலிங் ஆள் தேவைப்படுறாங்க. நம்ம சென்டர் இருக்கக்கூடிய இடம் ஊரப்பாக்கம், சென்னையில இருக்கு. வண்டலூர் பக்கம், ஊரப்பாக்கத்தில் நீங்கள் வசிக்கிறீங்க, கூடுவாஞ்சேரி பக்கம் வசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் டெலிகாலிங் ஜாபுக்கு இந்த நம்பருக்கு வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்களோ, நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்களோ, அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி சம்பளம் அதுக்கான நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் வந்து மீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இந்த தீபம் ஏற்றினால் உங்கள் வாழ்க்கையில சூப்பரா செழிப்பு கிடைக்கும். செழிப்பான வாழ்க்கையா தான் மாறும் உங்கள் வாழ்க்கை அப்படின்னா, என்ன தீபம்னு கேட்குறீங்களோ அதான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். சரி, ஓகே. புரட்டாசி அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், பெருமாளுக்கு உகந்த மாதம். சரி, ஓகே. அது மகாலட்சுமியும் சேர்ந்தவங்க. ஆமாம். இப்ப இந்த சனிக்கிழமைனாலே திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இந்த சனிக்கிழமை ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம். சனி பகவான் பெருக்கம், சனி பெருக்குன்னு சொல்லுவாங்க. சனி அதிகமா அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர். அப்ப இன்னைக்கு இந்த நாளை பயன்படுத்தி இந்த தீபம் ஏத்தும்போது நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயம் திரும்ப திரும்ப நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். நமக்கு தேவையான பொருளாதாரம் வந்து சேர ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலக ஆரம்பிக்கும். இவ்வளவு நல்ல நாள் இது. அப்ப இந்த நாளை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு ஃபுல்லாவே என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவு வெங்கடாஜலபதி பெருமாளை வந்து நினச்சிக்கிட்டு மனசார ப்ரே பண்ணிட்டு அமைதியா உட்காருங்க. வேலைக்கு போங்க, ஆஃபீஸ் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. பட் உங்கள் மனசுக்குள்ள அந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த மந்திரம்னு கேட்குறீங்களா? ஓம் நமோ நாராயணாய நமக அந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அந்த மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் எந்த வேணாலும் பாருங்கள். சரி, ஓகே. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கங்க. என்ன தீபம்னு கேட்குறீங்களா? மாவிளக்கு தீபம். பச்சரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா? பச்சரிசி மாவு அரைச்சிட்டு, மாவிளக்குன்னு கேட்டால் தனியாக அரைச்சி கொடுப்பாங்க. அரைச்சிட்டு வெல்லம்லாம் கொஞ்சம் சேர்த்து, கொஞ்சம் நெய் சேர்த்து, ஏலக்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. உருண்டையாக பிடிச்சி மாவிளக்கு வைக்கிறது எப்படி தெரியும்? மாவிளக்கு வச்சுட்டு நடுவில் நல்லா பெரிய குழி போட்டு நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி கிடைக்கும். தாமரை பூங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது. அப்போ இந்த தாமரை தண்டு நெய் போட்டு இந்த விளக்கு 2 மாவிளக்கு செய்யணும். 2 மாவிளக்கு செஞ்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. பெருமாளை மனசார வேண்டிக்கிட்டு ஏற்றுங்க. வீட்லையும் ஏற்றலாம். நீங்கள் கோயிலில் கொண்டு போய் கொடுத்து கோயில்லையும் ஏற்றலாம். சிலர் கோயிலில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வீட்டிலேயே ஏற்றுங்க. எப்போ? ஈவினிங் 5:55க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக 6 மணிக்கு தீபம் ஏற்றுங்க. சரிங்களா? அந்த தீபம் தட்டில் வைக்கலாமா, சில்வர் தட்டில் வைக்கலாமா, சில்வர் தட்டில் வைக்கலாமா, ஒரு வாழை இலை போட்டுக்கோங்க. தலைவாழை இலை போட்டுக்கோங்க. தலைவாழை இலை போட்டு வழக்கமாக வைக்கக்கூடிய வெத்தலை, பாக்கு, பூ, பழம் எல்லாமே அலங்காரம்லாம் பண்ணிவிடுங்க. ஊதுபத்தி ஏற்றி வச்சுருங்க. விளக்கு நார்மலாக ஏற்றி வச்சுருங்க. அந்த வாழை இலையிலேயே 2 மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றி உங்கள் வாழ்க்கைக்கு எது வேணுமோ அதை மனசார கேளுங்க. கேட்டுட்டு ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, 27 தடவை கேளுங்க. ஒரு வாக்கியம் அமைத்து கொள்ளுங்கள். எனக்கு வாழ்க்கை, அதாவது பொதுவாக கேட்கக்கூடாது. எனக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும், எனது வாழ்க்கை முன்னேற வேண்டும், எனது வாழ்க்கை பொருளாதாரம் நிறையா கிடைக்கணும், இப்படி பொதுவாக கேட்காதீங்க. ஷார்ப்பாக உங்களுக்கு எது வேணுமோ அதை தெளிவாக கேளுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு மாதம் 6 லட்சம் ரூபாய் லாபமாக எனக்கு வருமானம் வந்து கொண்டு இருக்க வேண்டும். மாதம் புரியுதுங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ, எனது உடல் ஆரோக்கியமாக, ஆரோக்கியம்னா எப்படி, இந்த நோய் சரியாக போகணும், அது சரியாக போகணும்லாம் கேட்கல. எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. எனது குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. புரியுதுங்களா? குடும்ப வாழ்க்கையில் நமக்கு அந்த ஒரு கிரியேட் ஆகும் உள்ளுக்குள்ள. ஒரு இமேஜினேஷன் கிரியேட் நம்ம இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு.
பொதுவாக நான் வந்து இல்லை வாழ்க்கையில் சூப்பராக வருவேன், நான் பெரிய புகழ் அடைவேன் அந்த மாதிரி இல்லாமல் இது என்ன வேணுமோ கொஞ்சம் பர்டிகுலராக வச்சு கேட்டுட்டு எப்போ எத்தனை 27 தடவை ஒரு வாக்கியம் அமைத்து கொள்ளுங்கள். அந்த வாக்கியத்தை 27 தடவை மறுபடியும் சொல்லிடுங்க. இப்போ கண்ண மூடி உட்காந்து அந்த தீபத்தை ஃபர்ஸ்ட் அந்த தீபத்தை பாருங்க. தீபத்தை பார்த்துட்டு அப்புறம் கண்ண மூடி உட்காந்து அதை புருவ மத்தியில கவனத்தை வச்சுட்டு அந்த வாக்கியம் சொல்லிக்கிட்டே இருங்க. 27 தடவை சொல்லி முடிச்சுட்டு அமைதியாக உட்காருங்க. ஓம் நமோ நாராயணாய நமக மந்திரம் ஓடுனாலும் பரவாயில்ல, இல்லை அந்த அமைதி நிலை வந்தாலும் பரவாயில்ல, அமைதியாக கண்ண மூடி உட்காருங்க. ஒரு 5 நிமிஷமாவது கண்ண மூடி உட்காருங்க. நீங்கள் என்ன மந்திரம் சொல்கிறீங்களோ, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கேட்டீங்களோ அது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னால முழு சக்தி உங்களுக்கு கிடைக்கணும். முழு சக்தி எப்போ கிடைக்கும் அப்படின்னா மனமற்ற நிலையில் கிடைக்கும். மனமற்ற நிலை எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம அமைதியாக உட்காந்துருக்கும் போது கிடைக்கும். அந்த முழு சக்தி நம்ம கிடைக்கும் போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஏற்கனவே நம்ம மாவிளக்கு ஏற்றி வச்சுருக்கோம், அது நெய் பூத்தி அதுவும் தாமரை தண்டு போட்டு விளக்கேற்றி வச்சுருக்கோம். மகாலட்சுமி நம்ம கூடவே இருப்பாங்க. பெருமாளுக்கு மிகவும் உகந்தது. சனிக்கிழமை அன்னைக்கு சூப்பராக நல்ல விஷயம் நடக்கணும். இந்த புரட்டாசி மாதம் 4வது சனிக்கிழமை பயன்படுத்தி கொள்வோம். நம்ம வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறுவோம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன்.